शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். டீ சாப்பிட்டீங்க, டீ சாப்பிட்ட நண்பர்களாம் வந்து டீ வாங்கிட்டு உட்காந்துக்கீங்க. நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் என்ன சுகர்நாடியில் பேச அழைத்த சத்திகுரு தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிடர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நிறையா தலைப்பில் நிறைய பேசுனாங்க. அது அவங்கவுங்க விளக்கம். நம்ம சுகர் நாடியில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அந்த ஜாதகத்துக்கு பார்த்துக்கு பண்ண பலன் சொன்னோம், அவ்வளோதான் சொல்ல போகிறேன். வேறையெல்லாம் சோதிடத்தில் அதெல்லாம் உள்ள நிறைய போகிறதில்ல. இது ஒரு ஆண் ஜாதகம். 21/2/1986 10:11 AM. ஹலோ, சரிங்க போச்சுங்களா? இப்போ அது போடல சரி. நான் ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் அந்த ஜாதகத்தை நான் ஒரு முறை வாசித்து காய்ச்சிடுறேன் உங்களுக்கு. இது ஒரு ஆண் ஜாதகம். 21/2/1986 10:11 AM. சேலம்னு போட்டுக்குங்க. கரெக்டா சிவா? மேச லக்கணம். லக்கணத்தில் ராகு, 3ல் சந்திரன், 7ல் கேது, 8ல் சந்திரன், 8ல் சனி செவ்வாய், 8ல் சனி செவ்வாய், 10ல் சூரியன், புதன், குரு, சுக்கிரன். ராசி கேட்டான், நவம்ச கேட்டாங்க. கடக லக்கணம். விருச்சகத்தில் குரு சனி, 5ல் குரு சனி, 6ல் சூரியன் செவ்வாய் கேது, 8ல் சுக்கிரன், 11ல் புதன், 12ல் சந்திரன் ராகு. நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம், 3ஆம் பாதம். குரு திசை 7 வருஷம் 7 மாசம் 28 நாள். அடுத்து சனி திசை 19. புதன் திசையில் இப்போ குரு புத்தி ஓடிட்டு இருக்குது. 40 முடிஞ்சு 41 நடக்குது. நம்மளோட ஜாதகத்தை கொடுத்துட்டாங்க. 2 பாயிண்ட் தான், வேற எந்த பாயிண்டும் சும்மா வேற எதுவும் பேசுறது இல்லை. 2 பாயிண்ட் தான். உனக்கு திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆமாண்ணா. அப்படி கடை ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இருக்குதான்னு கேட்டேன். ஆமான்னு விட்டார். எனக்கு எதுவுமே வேண்டாம், போதும் இதே தான் விட்டார். சரி, இன்னொரு தடவை சொல்றேன். டீ சாப்பிடுறீங்களா இல்லை உட்காந்துருக்கீங்களா கேளுங்க. ஜாதகத்தை கொடுத்தாரு சார், கேளுங்க. இங்கே கேளுங்க சார், என்னாச்சு மைக்கு? இப்ப சரி, இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க. நம்ம கணிச்சுட்டு வயசு சொல்லிட்டோம், ரிஷபத்தி சொல்லியாச்சு, லக்னம் ராசி சொல்லியாச்சு. 2 கேள்வி கேட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆயிடுச்சுனார். கடன் ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இருக்குதான்னு கேட்டேன். அதுக்கு மேலே இருக்குதுனார். அவர் ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு மறுமணம் உண்டா, அது நடக்குமா, அது எப்போ நடக்கும்னார். அது நடக்கிறது சாத்திய கூறு இல்லை. இதில் இல்லை வச்சுக்கவும் முடியாது, ஒட்டிக்கவும் முடியாது, உரைச்சிக்கவும் முடியாது. வச்சுக்கலாம், தொட்டுக்கலாம் அப்படிங்கிற பேச்சு இல்லை. அதெல்லாம் உரைக்க முடியாது. சரி, அதை சொல்றது விடுங்க. இப்போ உங்களுக்கு தேவை திருமணம் ஆயிடுச்சா, திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சா கேட்டதுக்கு கேள்வி உங்களுக்கு தான் கேட்டான். திருமணம்னா உலகத்தில் பாரம்பரியமாகட்டும், சுகர் நாடி ஆகட்டும், ஈஸ்வர் நாடி ஆகட்டும், சுக்கர நாடி ஆகட்டும். ஈஸ்வர் நாடின்னு ஒரு புக்கு தென்னரசன் 20 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் ஒரு 1000 போட்டு வாங்கினோம் கடகராமசாமிகிட்ட. அது 1000 நூல் இருக்கட்டும், படிக்கிட்டோம். திருமணம் என்பது 2/7/11 தான். ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தன் 2/7/11 இல்லை 8ஆம் பாவம் தான் திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறான். பெரிய அறிவாளி, பெரிய ஜோதிட ஞானி. 5ஆம் பாவத்தையும் குறி விட்டுருங்க, 12ஆம் பாவம் தான் பிள்ளை போறணும்னு எடுக்கிறான். மணிமேகலை என்ன பேசும்போது அந்த அம்மா பேசுறது ஒரு வேற ரூட்ல விட்டு ஒரு முறை எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிலை அரசன் தான் நியமிச்சான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிலை நியமிச்சாங்க, அரசன் தான் நியமிச்சான். வள்ளுவர் அப்படின்னா ஜோதிடம் பார், பண்டாருன்னா கோயில பூசை பண்ண,
எங்களை மாதிரி இருக்கிறீங்க, நாங்களாம் விவசாயம் சேர்ந்தேங்க. நான் சொல்ல போனால் நான் வந்து வன்னியர் கவுண்டர், நான் கவுண்டர்னு சொல்லுவோம், வன்னியர்னு சொல்லுவான், வெள்ளாள கவுண்டருங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் விவசாயம் இதுதான் எங்கள் தொழில். இப்படி படைச்சாங்க, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு தொழிலை படைச்சாங்க, அதை விட்டுருங்க. திருவள்ளுவர் கூட சொல்லுகிறார், பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம். அவங்க பிறப்பால் எல்லா உயிரும் சமம். சோசியம் பார்க்கறதுல மணிமேகலுக்கு ஒரு அறிவு இருக்கலாம், எனக்கு ஒரு அறிவு இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம், என்னோட தென்னரசானம் சொல்லலாம். இதுதான் சொல்லுகிறார். பிறப்பால் எல்லாரும் சமம் தான். அவங்க தொழில் செய்யறதுல கொஞ்சம் புத்திசாலித்தனமா அறிவா யூகமா செய்யக்கூடியது ரொம்ப வித்தியாசம் ஒழிஞ்சு பிறப்பால் யாரும் மாற்றுப்பட்டதில்லைன்னு சொன்னார் வள்ளுவர். பிறப்பால் சமா ஜோசி சொல்லும் போது நான் சொல்ற மாதிரி எங்க அண்ணன் தென்னரசன் சொல்லாது, சத்தியகுரு சொல்லாது, கொஞ்சம் என்னோட எச்சா கூட சொல்லுவாங்க, நல்லா கூட சொல்லுவாங்க. இதுதான் மாற்றம் முடிஞ்சு பிறப்பால் எதுவும் மாற்றம் இல்லைன்ட்டார். இதுதான் என்னுடைய கொள்கை, அதை விட்டுடலாம். 2-7-11 தான். அப்ப சுக்கிரன் திசை இந்த ஜாதகத்துக்கு வந்தா தானே கல்யாணம் ஆகணும். நீ திசைன்னு புடிச்சிட்டு தொங்கிட்டே இருக்கிறீங்களே, திசை புத்தி அந்தரம் ஓர சூச்சமா தேனம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சுக்கிரங்க. சுக்கிரன் திசை வந்தால் தானே கல்யாணம் ஆகும். இவன் என்ன திசையில் பிறந்தான்? குரு திசையில் பிறந்தான். குரு 7, சனி 19, புதன் திசை, கே திசை. 50க்கு மேலே தான் சுக்கிரன் திசை வரும். அப்போ 50க்கு மேலே தான் கல்யாணம் பண்ண முடியுமா? அது அல்லிங்க. எப்பவுமே சுக்கிரன் திசை. இப்போ இந்த ஜாதகத்தில் 2-7 சுக்கிரனா, அந்த திசை புத்தி அந்தரம் ஓர சூச்சமா வந்துக்கிட்டு தான் இருக்கும், தினமுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, எடுக்கலனாலும் சரி. அப்போ ஒரு என்ன சொல்லுது, 7ஆம் பாவம் திருமண மேடை. ஒரு பொண்ணை பார்த்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணுறது, கல்யாண மண்டபம் கோயில்லாம், அது எங்கே அவனுடைய வசதி தகுந்த பண்ணிட்டு போகிறான். அப்போ அந்த 7ஆம் பாவத்தில் அதிபதி நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் நல்ல கல்யாணம், நல்லா இருந்தால் நல்ல கல்யாணம். இதை தான் பார்க்கணும். அந்த 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரா? எப்படி கட்டி போயிட்டாரு பார்த்தீங்களா? 7ஆம் அதிபதி சூரியனோட அஸ்தகமாயிட்டார். ஒரு பாயிண்ட் சீவா பிடிச்சிக்கிறார். நல்லா பார்த்துங்க. ஒரு ஜோதிடம் பண்ணி சொல்லணும்னா பாயிண்ட் வேணும், விதி வேணும். ஒரு படத்தில் மீனை சொன்னா பார்த்தியா, சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கிறேன், மெழுகு போட்டு வறுத்து வச்சுக்கிறேன், பிடிச்சா கோழியை தின்ன இல்லை என்ன தின்னா, சரக்கு வேணும். சரக்கு இல்லாத நீங்கள் சோசியம் சொல்லக்கூடாது. என்ன வேணும்? சரக்கு வேணும்னா நெப்போலியன் சரக்கு போயிடாதீங்க. எப்படி அந்த சரக்கு இல்லைங்க. 7ஆம் அதிபதி நல்லா இருக்குதா திருமணத்தை நடத்தி வைக்கும். இப்போ 7ஆம் அதிபதி அஸ்தகமாயிருச்சு. அருமையான பாயிண்ட். 7ஆம் அதிபதி அஸ்தகமாயிருச்சு. இருந்த போதும் கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு 11ல். இன்னொரு விதி சொல்றேன். இப்போ சிவா சொன்னார்ல, 7ஆம் அதிபதி அஸ்தகம் என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. எப்பவுமே ஒரு கிரகம் கால் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் கிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். 100 விதி சொல்லிக்கிறேன். 7ஆம் அதிபதி சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் அஸ்தகமாயிருச்சா, கல்யாணத்தை பண்ணி வச்சா டைவர்ஸ் ஆகும். சரி, 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்துக்கிறேங்க, அது கெட்டு போச்சா? எங்கே போய் கல்யாணம் பண்ணுறது, உரையிறது, ஸ்டெப்னி வச்சுக்கிறது, மணிமேகலை சொல்கிற மாதிரி. எந்த ஒரு பெண்ணும் இந்த ஜாதகனோட எடுத்து பார்க்காது, உரையாது, குடும்பம் நடத்த முடியாது. எப்பவுமே சொல்லணும், 7ஆம் அதிபதி சுக்கிரனா வருதா, அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகமோ கால் கொடுத்த கிரகமோ அது பலமா இருந்தா இள வயசுல கல்யாணம் பண்ணிக்குவான். ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருப்பான். இந்த மாதிரி 7ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா கல்யாணம் பண்ணி 1 வாரம் 2 வாரம் உடனே சண்டை பண்ணிட்டு ஓடி போச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஜாதகனுக்கெல்லாம் 7ஆம் அதிபதி அஸ்தகமாயிருச்சு. ஒரு ஆணோட ஜாதகத்துல லக்கணங்கிறது ஆணு, 7ஆம் இடங்கிறது பெண்கள். சுக்கிரன் ஒரு ஆணுக்கு, அது சுகர்நாடியில பெண்ணுக்குமே அதை தான் சொல்லுது. அது உங்களுக்கு செவ்வாய் கூட வச்சுங்க. அந்த அதிபதி இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் திருமணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று குடும்பம் வாழ்க்கை நடத்த முடியும். 7ஆம் அதிபதி அஸ்தகம் ஆயிடுச்சு. 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தக்கிறேன் கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதி கால் கொடுத்தக்கிறேன் யாரு கெட்டு போயிடுச்சுங்கிறேன். நல்ல யோசனை எப்படி கெட்டுச்சு? நீங்க இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண நான் சொல்றேன். சதயம் 3ஆம் பாதம் இருங்க மணிக்கிறேன். என்ன ஆனா இருங்க, சதயம் 3ஆம் பாதம் கும்பத்துல தான் வர்க்கோதம் பெறுமா. கும்பம் என்பது சட்டி. இப்ப மண் சட்டிக்கு இல்லையா சுட்டு போடுறாங்கல்ல, அந்த மண் சட்டியில ஏதாச்சும் ஒரு போட்டிங்கன்னா உயிரினம் தோன்றாது. ஒரு மரம், ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு விதை ஏதாச்சும் வெட்டி போட்டுட்டு முளைச்சுக்குங்க, காணா உற்பத்தி ஆகுது இல்ல. காலால எப்படி உற்பத்தி ஆகுது? மரத்தினுடைய அதோட நுண்ணியல் அறிவியல், அந்த நுண்ணியல் தான்.
காளான் பொழைக்க மரத்துலேருந்து காளான் உற்பத்தி ஆகும். மரம் வெட்டி போட்டீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த மரத்தில் இருக்கிற சக்திகள் அதெல்லாம் காளான மாறி வரும். அது நீங்கள் சாப்பிடலாம். தாவரங்கள் தான். நீங்கள் சதய 3ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது முழுக்கையாக பலன் இழந்து போயிடும். ஏன்னா சதய 3ஆம் பாதம் கும்பத்தில் வர்க்கோதம் பெறும். அந்த கும்பம் வர்க்கோதம் பெறது சுட்ட சக்தி. அந்த சுட்ட சட்டி கொண்டு போய் மண்ணில் சொருகினாலும் சரி, தண்ணியில் போட்டாலும் சரி, அதில் எதுவும் முளைக்காது. விதையை போடுங்க, மரத்தை போடுங்க, செடியை போடுங்க, கொடியை போடுங்க, எங்கே போட்டாலும் முளைச்சிக்கும். இன்னொன்று சொல்லுங்க இல்லைங்க, மரம் செடி கொடியெல்லாம் வெட்டி பூமியில் மட்டும் முளைக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மேலே சேர் மேலே அடிக்க வச்சாலும் முளைக்குது. இப்போ முருங்கை மரத்தை வெட்டி வைங்க, அது துளிர் விட்டுருக்கோம். வாழை மரத்தை வெட்டி வைங்க, துளிர் விட்டுருக்கோம். எந்த மரமாக இருந்தாலும் துளிர் விடும், ஆனால் உயிர் வாழாது. கொஞ்சம் முட்டி பார்க்க அவ்வளவுதான். பூமியில் வச்சீங்கன்னா உயிர் வாழும். சதயம் 3ஆம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் செத்த கிரகமாக எடுத்துக்கணும். அந்த கிரகம் செத்த கிரகமாக எடுத்துக்கணும். ஏன்னா சக்தி பறையோட. இப்போ மணிமேகலை ஜோதிடம் சொல்லும் போது 1-9 சொன்னால் அவங்க வளர்ச்சி அடைவாங்க, 1-4 சொன்னால் வளர்ச்சி அடைவாங்க. அப்போ ஜோசியம் பார்க்க அப்போ நல்லா இருக்குது, இப்போ உன் பொண்டாட்டி நல்லா இருக்குது, நீ நல்லா இருக்கிற, குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா உதப்பானா உதைக்க மாட்டானா? டாக்டரும் ஜோதிடரும் ஒன்று. நீங்கள் ஜோதிடத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அவனுடைய கர்மா இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது என்ன நெகட்டிவாக சொல்கிறீங்க, பாசிட்டிவாக சொல்கிறீங்க? வைத்தியம் டாக்டர் போகிறான், நெஞ்சு அடைக்குது, முதுகு அடைக்குது, தலை வலிக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன பால் இருக்குது, மாத்திரை சாப்பிட்டு சொல்கிறானா இல்லையா? அப்போ அவன் சொல்லலாம்ல, டாக்டர் சொல்கிறாங்க. ஜோதிடம்னா அதுமாரி தான். இவர் ஜாதகம் கொடுத்தாரு, அவனுக்கு என்ன எனக்கு பக்கத்து இருக்கிற எதிரியா, அவனுக்கு தேவை கெடுதல சொல்லணும்னே. ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணி சோதனத்தை சொல்லு. இது மட்டும் தான் வருதா? நான் யூடியூப் சேனலில் நான் NKS அஸ்ட்ரோ டிவியில் 100கணக்கான சேனல் போட்டுக்கிறேன். அதில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரம் போட்டேன். வேறு சிவா பார்த்துருவேன்னு சொன்னார். நான் அந்த என்னுடைய NKS அஸ்ட்ரோ டிவி இருக்குங்க, அதில் 100கணக்கான டிவி வீடியோ போடுவேன். ஆனால் அற்புதமான விதி தான். இந்த விதி வச்சு நான் சொன்னேன், ஜோசியம் வீடு கட்டிட்டேன்னு கேட்டால் ஆமாங்கிறார். ஏங்க நல்ல ஜோசியம் பார்க்கறதுக்கு நல்லவனு தான் வருவான், கெட்டவனு தான் வருவான், நொந்து போகணும் தான் வருவான், எல்லாம் தான் வருவான். அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீ சொல்லி ஆகணும். நீங்கள் நல்லதே சொல்லு, நல்லதே நினச்சிக்கிட்டு நல்லா இருப்ப அப்படின்னா ஜோசியத்தை வரக்கூடாது. திருவண்ணாமலையில் போய் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு நமச்சுவாயா நல்லது சொல்லலாம், நல்லா இருங்க சொல்லிட்டு அவங்க ஏதோ உங்களுக்கு கஞ்சி ஊற்றுவாங்க. ஜோதிடத்துக்கு வந்தாலும் டாக்டருக்கு வந்தாலும் அச்சப்படக்கூடாது. டாக்டர் போனோம்னா அச்சப்படக்கூடாது. ஜோதிடத்துக்கு வந்தாலும் சொல்கிறது அந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். அந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். சொல்கிறது அவனுடைய கர்மாவை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கர்மா ஒன்றை பிடிச்சிக்கணும்னா அப்போ ஜோதிடத்துக்கு வரக்கூடாது. நம்மளை பிடிக்காது. எதுக்கு பிடிக்குது? அவனுடைய விதி இருக்குன்னு சொல்கிறான். கோடீஸ்வரன் வரான், கோடீஸ்வரன் பார்த்து சொல்கிறான், நல்ல வசதியாகிறவன் வரான். இந்த ஊரில் கூட தான் 2 லட்சம் கோடிக்கு அதிபதிக்கிற ஒருத்தர். அவர்கிட்ட தான் ஜோசியம் பார்த்தோம். நானும் இந்த நவசாத்தியார் ஒரு ஜாதகம் பார்த்தோம், ஒரு விபச்சார ஜாதகம் பார்த்தோம். என் போர்டில் போடும்போது 15 வருஷத்துக்கு முன்னே அண்ணா அந்த பையன் ஜாதகம் அருணான்னு கேட்டார். என்ன பார்த்து நானும் தான் பார்த்தேன்னாரு. பரம்பரையாகவே அந்த இதை விட்டு நான் வெளியே போகல, உங்களுக்கே சொல்கிறேன். அந்த பையன் அருண்குமார்னு ஒரு பையன் என்ன ஞாபகம் வச்சுக்கிற அவர் ரவசத்தினார். அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க முப்பாட்டி, அவங்க 4வது பாட்டி, 5வது பாட்டி, அத்தனை பேருமே விபச்சார நடத்தி கொண்டு இருக்கிறாங்க இன்னை வரைக்கும். அப்போ நீங்கள் பார்த்து என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த பையனோட அம்மாளுக்கு 2 வீட்டுக்காரரு, பாட்டிக்கு 3 வீட்டுக்காரரு, முப்பாட்டிக்கு 4 வீட்டுக்காரனு. அந்த அம்மா சொன்னது, சாமி எங்களுக்கு தொழிலே தான் கேட்டுச்சு. இப்போ இது எப்படி சொல்லுவீங்க? இந்த பையனோட அம்மாளுக்கு 2 பிரச்சனை, உங்களுக்கு அந்த பொண்ணு இந்த பையனோட அம்மாளுக்கு 2 பிரச்சனை, ஆமாண்ணாங்க. பாட்டிக்கு 4 பிரச்சனை, ஆமாண்ணாங்க. முப்பாட்டிக்கு 5 பிரச்சனை, ஆமாண்ணா. எங்களுக்கு தொழிலே தாங்கிறாங்க. நான் போர்டில் போட போதே அவர் நவசார் சார், ஆனால் அந்த பையன் அருண்குமாரான்னு கேட்டார். ஆமாண்ணா, அவங்கெல்லாம் விபச்சார குடும்பத்தை சேர்ந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னார். அது போனால் போயிட்டு ஏங்க விபச்சார பிரிதியே கவர்மெண்ட் அங்கீகாரம் இருக்குது. எங்க மகாராஷ்டிராவிலையும் கல்கட்டாவிலையும் ஏங்க அங்க எல்லாமே இருக்குங்க. நீங்க சோச்சத்துக்கு அச்சப்பட்டுக்கிட்டு அது எங்கெல்லாம் போயிட்டு போகுது, அதில் எதெல்லாம் போயிட்டு போகுது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உலகம் இல்லை. நீங்க இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு அதிசயம்? நேபாளத்தில், இந்தோனேசியாவில் 18 வயசும் 19 வயசு பிள்ளை கொண்டாந்து ஏலம் விடுறான். 10,000 15,000 20,000 யார் ஏலத்தில் அதிகமாக எடுக்கிறீங்க அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்துடலாம், போய் எடுத்துருவாங்க. அது சொன்னதுப்பா.
ஏலம் விடுறாங்க நேபாளத்தில், பங்களாதேசத்தில், நேபாளம், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகளில் பெண்களை ஏலம் விட்டு விற்கிறான். அதுபோல உங்களுக்கு எல்லாமே நடக்கும், எல்லா உலகத்தில் இருக்குது, எது இல்லைங்கல்ல, எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம்னா அந்த ஜாதகனுடைய கர்மாவை சொல்லலாம். சரி, அவனுக்கு திருமண வாழ்க்கை 7ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் அதிபதி சுக்கிரன், கலஸ்தர காரகன் சுக்கிரன், 3 பதவி பெற்ற கிரகம் கெட்டு போச்சு. 3 விதத்தில் கெட்டு போச்சு. அஸ்தகமாயிருச்சு, அவர் வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போச்சு, அவர் கால் கொடுத்த கிரகம் கெட்டு போச்சு. அந்த ஜாதகன் எப்பவுமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியோ குடும்பம் நடத்தியோ குழந்தை குட்டி பெற்றுக்க முடியாது. நான் அந்த ஆளோடைய நம்பரு, அவங்க அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு போய் நீங்கள் பார்த்துங்க, நடக்கவே நடக்காது. சீமான் இதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. திருமணம், குடும்பம், குழந்தை குட்டிக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க, 7ஆம் பாவம் கல்யாணத்தை பண்ணி போனோம், 2ஆம் பாவம் குடும்பம் நடத்த முடியும். 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்றுக்க முடியும். ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கிற. லக்னம் நல்லா இருக்கணும், 2 நல்லா இருக்கணும், 3 நல்லா இருக்கணும், 5 நல்லா இருக்கணும், 7 நல்லா இருக்கணும். இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெற்றுக்க முடியும். ஏன்னா லக்னங்கிறது ஸ்டெடியாக இருக்கணும். 2ஆம் இடங்கிறது ஆணும் பொண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். 3ஆம் இடம் 2 பேத்துக்குமே உணர்ச்சிகள், காமத்திரிகோண ராசி. அந்த காமத்திரிகோணம் நல்லா இருக்கணும், வீரியம் நல்லா இருக்கணும், விந்து நல்லா இருக்கணும், இதெல்லாம் இருக்கணுங்க. அப்பெல்லாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். 5ஆம் இடம் குழந்தை, 5ஆம் இடம் ஆணும் பொண்ணு ஆனா பொண்ணாங்கிறது உற்பத்தி ஆகும். 7ஆம் இடம் திருமணம், மனைவி. அப்போ இதெல்லாம் நல்லா இருக்கணும். ஏன் 12 பாவமே நல்லா இருந்தா தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அவருடைய திருமண வாழ்க்கை இருக்கும், நல்லா குடும்பம் குழந்தை குட்டியில் பெற்றுக்குவான். நீங்கள் எல்லா பாவம் நல்லா இருக்குது, 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா குழந்தை குட்டி பெற்றுக்க முடியாது. 3, 5 கெட்டு போயிட்டு சன்னியாசி ஆகுங்க. 3, 5 கெட்டு போச்சுன்னா சன்னியாசி ஆகும். இப்போ இந்த 3ஆம் அதிபதி யாருங்க? ஏங்க 3ல் உள்ள கிரகத்தை எடுத்துங்க. 12 பாவத்தில் ஒரு கிரகம் எந்த பாவத்தில் அந்த பாவத்தையும் எடுத்துக்கும், தன் வீடாக எடுத்துக்கும். இப்போ சந்திரன் 3ல் இருக்குதுன்னா அந்த 3ஆம் பாவத்தை இயக்கம், அந்த 3ஆம் பாவத்தை இயக்கம். 3ஆம் பாவத்தில் நின்ன கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும், அதுக்கு கால் கொடுத்த கிரகம் பலமா இருக்குதா? வீடு கொடுத்த கிரகம் அஸ்தகம் ஆயிடுச்சா? சிவா புதன் புதன் அஸ்தகம் இல்லை. சரி, இருக்குங்க, அவசரப்படாதீங்க. புதன் யாருக்கால? குரு அஸ்தகம் ஆயிடுச்சு, அஸ்தகம் ஆகலையா? அப்ப அஸ்தகம் தானே. இப்ப நான் புதன் அஸ்தகம் ஆயிடுச்சு நினைச்சுதான் இப்படி சொன்னேன். தென்னர் சொன்ன பெரிய கூட்டத்துக்கு போட்டாரு, புதன் அஸ்தகம் இல்லைன்னு. ஒரு ஸ்டெப் எடுங்க, மறு ஸ்டெப் எடுங்க. இங்க பாருங்க, ஒரு ஸ்டெப் எல்லாம் எடுத்து நீங்க வேலை செய்ய, ஒரு பாவத்துக்கு 1 வேலை செய்யாது, அது நிறைய இருக்குது. அப்ப புதன் இந்த சந்திரன் 3ஆம் இடம் வீரியத்தன்மை இருக்காதுங்க. ஒரு ஆணுடைய வீரியத்தன்மையில அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சகோதரிகளா இருக்கிறாங்க, அந்த விந்துக்களை உயிரினம் இருக்கும். கவுண்டிங்க தான் ஒரு இங்க பாருங்க, நான் சொல்றது சகோதரிகளை அண்ணன் நினைச்சுங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த சுனாரத்தில் அந்த விந்துக்கள் உற்பத்திக்குது. இந்த எஸ் மாதிரி உயிர் இருக்கும், புழு நின்றும். ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. இது 3ஆம் பாவத்தில் தான் இருக்குது. இந்த உயிரினம் எஸ் மாதிரி இருக்கும், ஜீவன் அதான் சொல்றாங்க உயிரை. அப்ப ஜீவன் போட்டு எஸ் தானே வரும். அப்ப எஸ் மாதிரி இருக்குமா? உயிரினம் இருக்குது 3ஆம் பாவத்தில். அப்ப அந்த 3ஆம் பாருங்க, 3ஆம் பாவத்தில் என்ன கிரகம்? அந்த 3ஆம் பாவத்தை தான் பாவமா இயக்கம். 3ல சந்தன கிரகம், அந்த 3ஆம் பாவத்தை இயக்கம். 3ல அவர் குருவோட கால், அந்த குரு சூரியனோட சேர்ந்து அஸ்தகமாயிடுச்சு. அந்த புதன் குருவோட காலில் இருந்து அஸ்தகமாயிடுச்சு. சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கால் கொடுத்த கிரகமும் கெட்டு போச்சு. 3ஆம் இடம் வீரியத்தன்மை இல்லை, அவனுக்கு குழந்தை குட்டி பிறக்காது. 2ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 7ஆம் அதிபதி கெட்டு போச்சு. அப்ப 2, 7, 3 கெட்டு போயிடுச்சு. அவனுக்கு எந்த ஒரு பெண்ணும் அவனோட இருந்து குடும்பம் நடத்தாது. எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? எது கல்யாணம் என்ன ஆகணும்? இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த பொம்மைகள் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட. இதுதான் உலகம். நம்ம சொத்து சம்பாதிக்கிறோம், பணங்காசு சம்பாதிக்கிறோம், இந்த பங்களா எனது, மெத்த எனது, எம்எல்ஏ அதெல்லாம் ஒன்றுது கிடையாது. ஒரு ஆசை தான். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான், பொம்மைகள் 2 பொம்மைகள் செய்து, அவ்வளவுதான். எங்க பாட்டமை போட்டு நான் 5 தலைமுறை ஞாபகம் வச்சுக்கிறேன்.
எங்கள் பாட்டன், எங்கள் அப்பா, என் பாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இப்போ நான் என் மனைவி, நான் 2 பிள்ளைங்க பெற்று விட்டோம், அவங்க 2 பெற்று விடுவாங்க. இவ்வளோ தான். நீங்களாம் வந்து சொத்து பத்தெல்லாம் அள்ளிட்டு போகிறதெல்லாம் இல்லை. ஒரு ஜென்ரேஷனில் ஒரு தான் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களை பெற்று விட்டு போகணும். இதுதான் கடமை. இது இல்லாத போனால் சன்னியாஸ். இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகம் சன்னியாஸ், எங்களுடைய ஆய்வில் சன்னியாஸ். அதனால ரைட் போயிட்டாங்க. அதனால இதெல்லாம் ஜோதிடத்தில் விதிகளாக இருக்குது. இப்போ ஒரு ஜாதகம், ஒரு ஆண் ஜாதகம் பார்க்கணும்னா அவனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, இது 2 இருந்தால் மட்டும் போதுமா? 10ஆம் பாவம் தொழில் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். ஏங்க, ஒரு மனிதன் நல்லா படிக்கணும், சம்பாரிச்சு தொழில் இருக்கணும். தொழில் சம்பாரிச்சா தான் இன்னைக்கு மேக்சிமம் இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு 30,000 ரூபா இருந்தால் தான் ஒரு கணவன் மனைவி குடும்பம் நடத்த முடியும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவாங்க. அப்போ ஒரு ஆம்பளைனா 30,000 சம்பாதிக்கணும், பொம்பளை சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது. அப்போ ஒரு ஆம்பளை 30,000 சம்பாதிக்கணும். அப்போ ஆம்பளைக்கு 30,000 சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும்? 10ஆம் பாவம் தொழில் நல்லா இருக்கணும். இந்த 10ஆம் அதிபதி எங்கே இருக்குதுங்க? அவன் என்ன தொழில் செய்வான், எப்படி தொழில் செய்வான் பாருங்க. 10ஆம் பாவம் 8ல் போய் மறைஞ்சிருச்சு. 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கால் ஏறிச்சு. எல்ஐசி, பிராடமண்டு, உயில் சாசன சொத்து, கம்சனு, இது என்ன ராசி? நீர் ராசி. அந்த நீர் கூட அது வந்து குட்ட நீர் தான், அது நல்ல நீர் இல்லை, குட்ட நீர். அப்போ என்ன பண்ணணும்? தண்ணி குட்ட நீர்னா ஃபில்டர் பண்ணக்கூடிய தண்ணி, ஃபில்டர் பண்ணக்கூடிய தண்ணி தான். இப்போ நாம் இன்னைக்கு எல்லாமே அந்த காலத்தில் ஏத்தரிச்சாங்கன்னா, மாடு கட்டி ஏத்தரிச்சாங்கன்னா, நான் எப்படி குடிச்சிருக்கிறேன், 2 பக்கம் காலை அப்படி போட்டு இப்படி அள்ளி ஏத்த தண்ணி குடிச்சுக்கிறேன். இன்னைக்கு எப்படியாவது தண்ணி குடிக்க முடியுமா? தண்ணி குடிச்சா செத்து போயிருவீங்க. அப்போ எல்லா தண்ணியுமே ஃபில்டர் பண்ணுறான், எல்லா தண்ணியுமே ஃபில்டர் பண்ணான். அப்போ இந்த ஜாதகன் எல்ஐசி, பிராடமண்டு, கமிஷன் தொழில் தண்ணி ஃபில்டர் பண்ணி கூடிய தண்ணி தொழில் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபில்டர் பண்ணுறக்கூடிய தண்ணி யாச்சனை எடுத்துக்கிறானா, யாச்சனை எடுத்து அது தண்ணியில் எவ்வளோ கிடச்சிடும், தண்ணியில் எவ்வளோ கிடச்சது ஒரு அளவுக்கு வேலை செஞ்சுருக்கான். ஆனால் அந்த தண்ணியில் கம்பெனி மாரி போட்டு ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குதான். கடன் ஒரு 60 லட்சம் ரூபாய் பண்ணிட்டான். கடனை கட்ட முடியுமான்னு கேட்குறேன். அப்படி சோச்சியம் பார்க்குறேன், கடனை கட்ட கொடுக்கும், சோச்சியம் பார்க்குறேன், கடன் கட்ட முடியும்னு சொல்லலாமா? உனக்கெல்லாம் கடன் தீரவே தீராது அப்படின்னேன். ஏன்னு கேளுங்க, 11ஆம் பாவம் தான் கஜாடான். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவம் கஜாடான். 11ஆம் பாவம் நல்லா தான் உனக்கு கடனே வராதுங்க. இப்போ 11ஆம் பாவத்தில் கிரகம் 3 கெட்டு போச்சு. இந்த கிரகம் இல்லாமல் இப்போ சூரியன் யார் காலில் இருக்குது? ராகு கால். ராகு கேது நட்சத்திர பரிவர்த்தனை. சூரியன் ராகு கால் வாங்கக்கூடாது. 11ஆம் பாவம் பாதிக்கப்பட்டு விட்டது. கடன் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவம் நீர் ராசியாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இப்போ நீர் ராசியாக 11ஆம் பாவம் வரணும்னா என்ன ஆகணும்? கன்னியில் இருக்கிறது 11ல் நீர் ராசி, மகரில் இருக்கிறது 11 நீர் ராசி, ரிஷபத்தில் இருக்கிறதுக்கு 11ல் நீர் ராசி. இந்த 11ஆம் பாவம் நீர் ராசியை வந்து நீர்கரகம் எது சொல்லுங்க, நீ சொல்லுங்க. நீர்கரகம் எது? சந்திரனும் சுக்கிரனும். 11ஆம் பாவம் நீர் ராசியை வந்து சுக்கிரனோ சந்திரனோ இருந்தா அவன் ஒரு பெரிய விவசாயி, நீரை வச்சு பிழைப்பான், நல்லா பிழைப்பான், கடன் இருக்காது. அப்போ இவனுக்கு 11ஆம் பாவம் கெட்டு போச்சு, உனக்கு கடன் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லிவிட்டேன். கடன் இருக்குங்க, 60 லட்ச ரூபா கடங்குது, எப்பவுமே கடனும் கட்ட முடியாது, அது போயிடுச்சு. அப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க வந்தோம்னா அவனுடைய நிலைப்பாடு என்ன? 2, 7, 3, 5, 11 இதெல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் திசைபுத்தியே பார்ப்பீங்க, நான் திசைபுத்தியே பார்க்கறதில்ல. ஃபண்டமெண்டல் இவனுக்கு திருமணம் எப்படி இருக்கும், இவனுக்கு தொழில் எப்படி இருக்கும், இதை பிடிச்சா அவன்லாம் அவன் கிளீனாக தெரிவிப்பான். இது 2 தடவை நான் வேற எதுவும் பேசவே இல்லை. திருமணம், கடன், தொழில், இதுதான் பேசணும். போதுங்கன்னு அப்படி. சரி, இப்போ இதுக்கு பரிகாரங்கள் யாவது அவங்கவுங்க விருப்பம், நான் பரிகாரம் சொல்றதில்ல. இப்போ இவனுக்கு என்ன பரிகாரம் பண்ணா அவனுக்கு விந்து உற்பத்தி ஆகும், பொம்பளை சேர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை விட்டு போயிடுவான். எந்த பரிகாரம் பண்ணா ஆகாது. அவன் படைப்பு தான், அவனை மாற்றலாம் முடியாது. இப்படி ஒரு ஜாதகத்தை கடவுள் படைச்சுதான் இந்த கருமாவை மாற்றணும்னு சொல்லி பரிகாரம் பண்ண அவனை பிடிச்சிக்கான். எங்க போயிட்டு அப்படியா மணிமேகலை நீ நல்லா சொல்றியா கெட்டது சொல்றியா, அவன் பாவத்தை கையில் வாங்கினா பரிகாரம் பண்ணி நான் உடனே காசு வாங்கிக்கிறேன், ஒரு 10,000 கொடு 20,000 கொடு, இதில் மாற்றி போடுறான் அப்படின்னு சொல்லி இவன் கர்மாவை மாற்றினா பரிகாரம் மடங்கு வந்துடும். இதுதான் என்னுடைய ஆய்வு ஜோதிடம். நான் பரிகாரம் சொல்றதே இல்லை. ஏன்னா பரிகாரம் இப்போ மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஜாதகம் இருக்குது, மாத்துறது
இப்போ எங்கள் ஊரில் கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பெரியூர் நெய்க்காரப்பட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பைபாஸில் இந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து அந்த பஸ்ஸு சேலத்துலேருந்து ஈரோடு போகிற ரூட்டில் போகிற பஸ்ஸில் போய் உள்ளே போந்துச்சு. பஸ்ஸு போயிடுச்சு. ஒரு டெம்பாவில் 8 பேர் வந்தாங்க ஸ்பாட்லேயே விட்டு. அந்த டெம்பாவில் எங்கடா போனாங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வழிபட்டு வந்தாங்களாம், காது குத்துனாங்களாம். இப்போ சோச்சிக்காரன் சொல்லி தானே கோயில் குலதெய்வத்துக்கு போயிருப்பாங்க. அதே போல் ஒரத்தநாடு, தஞ்சாவூரில் ஒரத்தநாடு எம்எல்ஏ வீட்டில் பொண்ணு பண்ணிக்கிறான். எங்கள் ஊரில் ஸ்டீல் பண்ணல. 2 லட்ச ரூபா வேலை மேனேஜராக இருக்கிறான். ஸ்டீல் பண்ணல. எங்கள் சுப்பிரமணிய சார் அவருக்கு தெரியும். 2 லட்ச ரூபா சம்பளத்தில் இருக்கிறான். அவனுக்கு 2 பொண்ணுங்க தான். அந்த அம்மா பையன் சோச்சியம் பார்த்துக்குது. ஏதோ தப்பாக சோச்சியம் சொல்லிவிட்டான். உன் குழந்தைங்க பிள்ளைங்களாம் கூட்டி போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்க பிடிச்ச கிறகம் தேர்ந்து விட்டான். மெட்ராஸில் 2 பிள்ளைங்களும் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கி சாப்பிட்டு வரல. அந்த பிள்ளைங்களை வரவழைச்சு இரும்பாலையிலேருந்து உங்க ஊர் வழியை தான் போயிட்டு ஒரத்தநாட்டில் குழந்தைய வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கிறான். தொட்டிட்டுக்கும் நாமக்கலுக்கும் நடுவில் நைட்டு தூக்கத்தில் வரும்போது கிணத்து கொண்டு விட்டான். அந்த காரை, சிவப்பு காரை 4 பேர் விழுந்துட்டாங்க. பின்னாடி வந்த லாரிக்கார பார்த்துட்டு கத்தி கவர் போட்டு எல்லாத்தையும் கொண்டா மேலே தூக்கி போட்டான். கார் எடுக்கல. ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் ஸ்பாட்லேயே விட்டேன். அந்த ஆணும் ஒரு பொண்ணு கொண்டு போய் கங்காவில் சேர்த்து கையை காலை ஒடிச்செல்லாம் கட் பண்ணி இப்போ சேரில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அருமையான ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி. 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கின ஃபேமிலியை சோசிக்காரன் சொல்லி பரியாமெண்டர் சொல்லி அவன் வீடு எத்தனை நாசகதி ஆனிச்சு. தங்கநரசன் சொன்ன காது குத்துறது போனதுக்கு தான் சோச்சி மாதிரி தான் காது குத்த போயிருப்பான். தப்பா சொல்றான். தப்பா சொன்னதுனால தான் விபத்து நடக்குது. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் ஒருத்தர் கெட்டு போயிட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுங்க. நான் 100 பேருக்கு ஜாதகம் சொல்லிக்கிறேன். 5ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு, நீ கோயிலுக்கு போகாத. அது குலதெய்வ கோயிலுக்கு போயின்னா வேற வழியில் விபத்து நடக்கும், ஒரு பிரச்சனை வரும். ஆமாங்கிறான். அது சொன்னது உண்மையை சொல்றேன். பையப்பமலையில் ஆடிட்டர் இருக்கிறார், ரமேஷ்னு ஒருத்தர் ஆடிட்டர் இருக்கிறாரு. அவருக்கு சொன்ன 5ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு, குலதெய்வம் போயிட்டு விபத்துனே போயிட்டு வந்ததுலேருந்து எங்கூட்ட சண்டை, நானே எங்கூட்ட பேர் பெரிய பிரச்சனையாக இருக்கேன். ஒரு ஜாதகம் 5ஆம் இடம் கெட்டு போயிட்டுனா குலதெய்வ வழிபாட்டுக்கு போகக்கூடாது. 9ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா நீ எந்த வழிபாடும் போகக்கூடாது. 1-9 கெட்டு போச்சு, குலதெய்வ வழிபாடு இற வழிபாடு அவனுக்கு சொந்தப்படாது. அதில் ஏதோ பிரச்சனை தான் வரும். இப்போ அந்தமாரி நீங்கள் உள்ளே போய் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி பரிகாரம் பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணி தெளிவாக சொல்லுங்க. 5ஆம் இடம் கெட்டவன் பொதுவாகவே சோசியக்காரரு மணிமேகலை சொன்ன மாரி வள்ளுவர்கள் ஜோசியம் சொல்லும் போது அவன் 30 வருஷத்துக்கு என்ன நடக்குதுன்னு எழுதி கொடுத்தாங்க. எங்கள் ஊரில் 10 வயசு ஒரு பையன், 13 வயசு ஒரு பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்குது, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வள்ளுவர் வீட்டு ஜோசியம் பார்த்துட்டு இந்தாப்பா அந்த ஜாதத்தை எழுதிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. 3 மாதம் கழிச்சு ஒரு ஜாதகம் மட்டும் தான் எழுதிட்டு வந்தான். ஒரு ஜாதத்தை படித்தாங்க. எப்போ இன்னொரு பையன் ஜாதகம் அந்த பையன் எங்கே காட்டுங்கண்ணா, அப்படி எங்கண்ணே பையன் பள்ளிக்கூடம் போய் வா போலாம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணும்போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நீ சாதகம் கொடுத்த உடனே 15 நாளில் அந்த பையன் கிணத்துல விழுந்து தண்ணியில் விழுந்து செத்து போயிட்டான்பா அப்படின்னா அந்த செத்தவன் ஜாதகத்தை நான் ஜாதகம் எழுதிட்டு வரலாமா அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். எங்கள் ஊரில் தான் கூட்டு போய் காமிக்கிறதான் அந்த ஜாதகோட அப்பா அம்மாக்குறாங்க. இன்னைக்கு சொல்லுவியா நீ ஜாதகத்தை வாங்கின உடனே உனக்கு ஜோசியம் தெரியுதா இல்லையா, இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ இதானே சொல்லிட்டு இருக்கிறான் விட்டு யூடியூப்ல எல்லாருமே தக்க சொல்றீங்க. ஜாதகத்தை வாங்கினோடனே அவனுக்கு ஆயில் பழம் எப்படி இருக்குது? ஒரு குழந்தை ஜாதகமா ஆயில் கெடுதலா இருக்குதா, ஆயில் செத்துருவானா, நீண்ட ஆயிலா, இதெல்லாம் பார்க்கறதில்ல. ஜாதகத்தை வாங்க அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணு. எந்த பரிகாரம் பண்ணு? ஏன் நடக்குது விபத்து? நீ ஜாதகத்தை உள்வாங்கல, ஆய்வு பண்ணல, தெளிவா சொல்லல, அது தப்பு ஒண்ணுது. ஆனா பொள்ளாச்சியில் சுப்பிரமணியன் ஒரு ஆளுக்கிறார். ஒரு ஜாதகம் பார்க்க வந்துக்கிறார். ஒருத்தர் பார்க்க ஒரு ஜாதகம் ஒரு அஞ்சாத்தை கொடுத்தாரு. 22 நாளைக்கு முன்னாடி 4 டைம் கூட உன் பொண்டாடி அடிச்சு தூக்கல் விட்டியான்னு கேட்டா. அப்படியா வள்ளுவர் ஆனமலையில் இருக்கிறார். இத்தனை நாளைக்கு முன்னாடி ஒரு எழுதி சொல்ற அப்படி தேதி எழுதிட்டாரு. இந்த தேதியில் உன் பொண்டாடி அடிச்சு தூக்கல் விட்டியா 12 மணி நைட்டு. ஆமா ஆமான்னு சொல்லிவிடாதியா, என்னை பிடிச்சி புள்ள வச்சிருவாங்க. வள்ளுவர் அந்த அளவு ஆணித்தரமா ஜோசியம் சொன்னாங்க. எங்க யூடியூப்ல 2 நாள் கத்துக்கிட்டு 2 நாள் பஞ்சாங்கம் வாங்கிட்டு நான் டாக்டர் பட்டம் போட்டுக்கிட்டேன், நான் பிரம்மா, நான் விஷ்ணு, நான் பெரிய கடவுள் ஜோசியத்திலே நம்பர் 1 சொல்லிக்கிட்டு தப்பு தப்பெல்லாம் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நானும் தென்னார் சொன்னோம் பள்ளிப்பாளைய ஜோசியத்தில் போனோம். ஆட்டோமேட்டிக் ஈஸ்வரன் அவருக்கு தெரியும். அப்பயே சொன்னாங்க
சித்திரை மாதம் மஞ்சள் வாங்கினா வைகாசி மாதம் போட்டா ஆயிட்டு பட்டம் போட்டுட்டா நீலாம் போனால் சரியில்லைன்னா அப்படி அந்த மேட்டுக்குடி அவரை ஏன்டாப்பா பட்டம் போடனா அந்த பட்டம் தான் இந்த யூடியூப்பில் போயிட்டு இருக்குது. அது இல்லாத விதி அதை மாற்றி 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 சொல்கிறது. இப்போ நான் சுகர் நாடின்னு சொல்கிறேன்னா சுகர் மொழியூர்னு ஒருத்தர் எழுதிருக்கிறார். நாங்கள் அந்த புக்கை வாங்கி நான் வாங்கலை, என் குருநாதர் வாங்கி படித்து என்கிட்ட சொல்லி கொடுத்துக்கிறேன். அதை வச்சு தான் சொல்ல முடியும். எது இல்லாம சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் எழுதிட்டுருக்கான் சோசியம். அதை சொல்லி இப்படி பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு. அப்போ சோசியம் மணிமேகலை சொன்ன மாரி அந்த சோதிடம் யார் சொல்லணுமோ அவங்ககிட்டனால நல்லா இருந்துச்சு. பலதர மக்கள்கிட்ட வந்ததுனால பலதர மக்கள் எல்லாம் தப்பு பண்ணுறதில்ல, ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, அது நல்லதில்லை. நீ சோசியத்தை ஆளை வள்ளுவரே தான் ஜோசியம் சொல்லணும்ல. இப்போ இன்னொன்று சொல்லிட்டுங்களா, எங்கள் ஊரில் நாங்கள் வன்னீர் தான் மரம் ஏறி கல் இறக்கணும். நாங்கள் எங்கள் மரத்தில் அவர் என்ன பண்ணாங்க நாடாது. ஏன்னா என் தொழில் நீங்கிறத நான் எப்படின்னா பிழைக்கிறதுனா மாறிடுச்சிங்க பண்ணோம். எல்லா தொழிலும் பழகிக்கலாங்க, எந்த தொழிலும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தொழில் ஒழுங்காக செய், நல்லதாக செய், தப்பாக செய்யாத, கெடுதலாக செய்யாத, பொய்ய பேசாத. இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. இது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக கேட்டது உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.